இன்றைய தியானத்தின் தலைப்பு விடுதலை. வேத குறிப்பு யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். நான் படிக்கிறேன். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த விடுதலை இங்கிலீஷ்ல ஃப்ரீடம். எத்தனை பேருக்கு லைஃப்ல முழுமையாக விடுதலை அடைஞ்சு நம்ம வாழ்றோன்னு நம்ம சற்று யோசித்து பார்ப்போம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, காசு இருந்தா எல்லா பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு இந்த நோயெலாம் இல்லாமல் இருந்தால் எனக்கு ஃபுல்லாக விடுதலையாக நான் இருப்பேன். சிலர் என்ன சொல்லுவாங்க, நான் என்ன வேணாலும் சாப்பிட்டாலும் நான் எந்த நோயும் வராமல் நான் இருக்கிறது அது எனக்கு விடுதலை. எல்லாருக்கும் வெவ்வேறு மாதிரியான விடுதலை இருக்கிறது. குறிப்பாக வேத வசனம் இதை விடுதலை பற்றி என்ன சொல்லுதுன்னு நாம இன்னைக்கு பார்ப்போம். எல்லாரும் ஒரு வகையான கட்டுக்குள்ள இருக்கிறோம். சிலர் பாவ கட்டுக்குள்ள இருக்கிறோம், சிலர் குற்ற உணர்ச்சி கட்டுக்குள்ள இருக்கிறோம், சிலர் ஷேம்ஃபுல்னஸ் இல்லைன்னா ஏதாச்சும் தேவையில்லாத காரியத்தில் நம்ம மாட்டிக்கிட்டு அதுலேருந்து விடுதலை கிடைக்குமா என்று ஒரு யோசனையில் இருப்போம். ஆனால் பைபிளில் என்ன சொல்லுதுன்னா, நம்ம கர்த்தர்கிட்ட நம்மளோட பிரச்சனையை, நம்மளோட கட்டுகளை அவரிடம் எடுத்து செல்லும்போது கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிறார். அதுக்காக முதல் கேள்வி என்ன வருதுன்னா, கர்த்தர் கொடுக்கிற விடுதலை நிபந்தனையற்றதா இல்லையா? ஆம், நிபந்தனையற்றது. எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் ஆண்டவரிடம் செல்லும்போது ஆண்டவர் அந்த சங்கிலியிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார். இன்றைக்குள்ள வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது சில கட்டுகள் எல்லாருக்கும் இருக்கிறது. யூடியூப், இன்ஸ்டாகிராம் ஸ்க்ராலிங், கண்டினியூஸ் டைம் போகிறதே தெரியாமல் ஸ்க்ரால் பண்ணுறோம். இதுலேருந்து விடுதலை கிடைக்குமான்னு நாளாக ஏங்கியிருக்கேன். சில பேருக்கு எங்கே போனாலும் எது செஞ்சாலும் மொபைல் யூஸ் பண்ணணும். அந்த கட்டிலேருந்து விடுதலை கிடைக்குமான்னு இருக்கிறோம். இன்றைய சூழ்நிலையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. ஸோ நம்ம ஆண்டவரிடம் செல்லும்போது நமக்குள்ளே இருக்கிற பாவங்கள், சாபங்கள் எதுவாக இருந்தாலும், அவமானங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து விடுதலை தருவார். அதான் வசனம் தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தரிடம் செல்லும்போது முழுமையாக விடுதலை இயேசு தருகிறார். இரண்டாவது கேள்வி, கர்த்தரிடம் விடுதலை கிடைத்தால் வாழ்க்கையில வேற எந்த பிரச்சனையும் நமக்கு வராதா? கண்டிப்பாக வரும். ஆனா வந்தாலும் ஆண்டவரிடம் செல்லும் போது கர்த்தர் அதிலிருந்து நம்மளை மீட்டு கொண்ட வல்லவராயிருக்கிறார். நாம் இன்னைக்கு கற்றுக்கொண்ட பாடம் எதுவா இருந்தாலும் ஆண்டவருடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எந்த சங்கிலியும் நம்ம கிட்ட இருக்கும்போது அதிலிருந்து நம்மளை விடுதலை செய்கிறார். Thank you. Have a great day. Amen.